மதுரை மாவட்டம் பரவை பேரூராட்சிக்குட்பட்ட ஊர்மெச்சிக்குளத்தில் உள்ள சக்தி விநாயகர் கோவிலுக்கு மேற்கூரை அமைக்க அமைச்சர் மூர்த்தியின் ஆதரவாளர்கள் முயற்சித்த நிலையில் அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குமார். வணக்கம் குமார், விவரம். வணக்கம். மதுரை மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியான பறவை பகுதி உள்ளது. இதன் அடுத்து உள்ள ஊர்மச்சிக்குளம் மந்தை பகுதியில் அமைந்துள்ளது சக்தி விநாயகர் கோவில். இந்த கோவிலுக்கு முன்பகுதியில் மேற்கூரை அமைத்து தர வேண்டும் என திமுக நிர்வாகிகள் அமைச்சர் மூர்த்தியிடம் மனு எடுத்துக்கின்ற நிலையில் அது சம்பந்தமாக பறவை பேரூராட்சி அதிகாரிகளிடம் நிதி ஒதுக்கி உடனடியாக இந்த கோவிலுக்கு முன் மேற்கூரை அமைக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்று காலை மூர்த்த கால் மற்றும் பூமி பூஜை நடப்பதற்கான பணிகள் நடைபெற இருந்த நிலையில் இதனை அறிந்த அதிமுகவினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் அதிமுக பேரூராட்சி தலைவர் கலாமினா அவர்கள் முன்னிலையிலும் அதிமுக கவுன்சிலர்கள் மற்றும் பொதுமக்கள் என 30க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் கோவில் முன் அமர்ந்து மேற்கூரை அமைக்கக்கூடாது என தெரிவித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் உடனடியாக மேற்கூரை அமைப்பதற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என கூறி அப்பகுதி அதிமுகவினுடைய ஒரு மோதல் சூழ்நிலை உருவானது. இந்த நிலையில் இதனை அறிந்த தமிழ்நாடு டிஎஸ்பி ஆனந்தராஜ் தலைமையிலான போலீசார் உடனடியாக அப்பகுதிக்கு விரைந்து வந்து இரு தரப்பினுடையும் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருப்பினும் மேற்கூரை வேண்டும் என ஒரு பிரிவினரும் மேற்கூரை வேண்டாம் என ஒரு பிரிவினரும் ஒருவர் தாக்கிக் கொள்ள முயற்சித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தற்போது போலீசார் அப்பகுதியில் பாதுகாப்பு பணி மேற்கொண்டு கோவிலை பூட்டி இருதரப்பினரிடையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேற்கொண்டு இருதரப்பினரும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு பின் இதற்கான முடிவு எடுக்கப்படும் எனவும் இப்பகுதியிலிருந்து உடனடியாக திமுக மற்றும் அதிமுகவினர் கலந்து செல்ல வேண்டும் என பகுதியில் போலீசார் தற்பொழுது அனுப்பி வைத்துள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதியில் போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி குமார்.